செல்லக்குட்டி, அம்முக்குட்டி, ஜாங்கிரி, பூந்தி, உம்மா உம்மா. அண்ணி அண்ணி நாத்து வா நாத்து. அண்ணி எப்படி இருக்கீங்க? எங்கீங்க மருமகன்? இதோ இந்த படுத்திருக்கான். ஏண்டி அப்பதே கிளம்பிட்டேன்னா இப்பதான் வந்திருக்க? எம்மா மருமகனுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன்டாமா. மொத அத்தை பாக்கும்போது வெறுங்கையடா பார்க்க முடியும். அதெல்லாம் எதுக்கு நாத்து? எம்மா மருமகளே உனக்கு ஒண்ணும் தெரியாது, அதெல்லாம் வாங்கிட்டு வரட்டும். எம்மா என் மருமகனை நான் எடுத்து பாக்கட்டுமா? ஏண்டி டாக்டர் யாரையும் எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. சும்மா இருங்கத்த, எடுக்கட்டும். ஏன் நாத்து எடுக்காம வேற யாரு எடுக்க போறா? அப்படி சொல்லுங்க நீ. மருமகனே மருமகனே எங்க வீட்டு மருமகனே, இங்கு வாழ வந்த திருமகனே, வாடா மருமகனே வாடா. மருமகனை விட்டு நான் இனிமேல் எங்கேயுமே போக மாட்டேன், பக்கத்திலே இருப்பேன். ஏண்டி என் பேரப்பிள்ளை என்னடி செஞ்சா அழுதுகிட்டு இருக்கான்? எம்மா உங்க பேரப்பிள்ளை நான் ஒன்னும் செய்யலமா, தொட்டு கூட பார்க்கல, பக்கத்துல இருந்து பாக்குறேன். அதுக்கு அவன் என்கிட்ட பேசுறான், உங்களுக்கு அழுகிற மாதிரி தெரியுது. பாருடா பாருடா உங்க அத்தையை பாருடா, உங்க அத்தை பொண்ணுதான் நீ கட்டிக்கணும். ஆமாம்மா, எங்க அண்ணன் பிள்ளைய கட்டுறதுக்காண்டி நான் ஒரு பொண்ணை பெத்து கொடுப்பேன். எங்க அண்ணன் பையன் என் பொண்ணை கட்டிப்பான். சரி நாத்து. என் பேர பிள்ளை கட்டிக்கிறதுக்கு அவ வந்து கியூல நிப்பாளாக்கும். ஆமா ஆமா ஆமா, என் அண்ணன் பிள்ளை எத்தனை பேர் கியூல நின்னாலும் என் பிள்ளையதான் வந்து கட்டிப்பான். ஏன் நாத்து, உன் பிள்ளையதான் கட்டிப்பான், நீ ஏன் டென்ஷன் ஆற? இந்தாமா மருமகளே, நீ ரொம்ப பேசாதம்மா, இப்பதானே குழந்தை பிறந்திருக்கு. அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடடா, ஆடும் வரை ஆடி விட்டு அள்ளி விழி மூடடா, அத்தை மடி மெத்தையடி. அத்தை லைட்டா தூக்கமா வந்ததுனால தூங்கிட்டேன். எங்க அம்மா எங்க போயிட்டாங்க? அம்மாவை நான் தாம வீட்டுக்கு போக சொன்னோம், போக மாட்டேன்னாங்க. அதான் உனக்கு எல்லாம் கரெக்டா எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனா நீ வயிறு வலிக்குன்னு சொன்ன அவசரத்துல உங்க அம்மா அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வர மறந்துட்டாங்க. அதான் வீட்டுல போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு கூட ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். அம்மா நான் புது ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேனே, அதை அன்னிக்கிட்ட காட்டுவோமா? ஏன்டி குழந்தைக்கு புது ட்ரெஸ் அப்படியே போடக்கூடாது டி, அதை முதல்ல தண்ணியில வாஷ் பண்ணிட்டு அதுல கெமிக்கல் அப்புறம் கலரிங் எதுவும் இருந்துச்சுன்னா போயிடும், அதுக்கப்புறமா தான் போடணும். ஏற்கனவே எடுத்து வச்ச புது ட்ரெஸ்ஸை தண்ணியில நனைச்சு வச்சு காய வச்சு மருமக வச்சிருக்கா, அதையே இப்போதைக்கு போட்டுக்கலாண்டி. அதெல்லாம் முடியாது, என் மருமக பிள்ளைக்கு நான் போட்டுதான் ஆகணும். அத்தை நாத்துதான் ஆசைப்படுறால, போட்டு விட வேண்டியதானே? அப்படி சொல்லுங்க நீ. அண்ணினா அண்ணிதான். இந்த பாரு மருமகளே, குழந்தைக்கு அந்த மாதிரி புது துணியை உடனே போடக்கூடாது, ஸ்கின் அலர்ஜி வந்துடும். அதில் உள்ள கலரிங்லாம் குழந்தைக்கு ஒத்துக்குமான்னு தெரியல, நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தண்ணியில வாஷ் பண்ணிட்டு தான் போடணும். அடியே என் பேரப்பிள்ளைக்கு என்ன போடுன்னு எனக்கு தெரியும் டி. ஐயா என்னையும் அண்ணனே வளர்த்ததை விட உன் பேரப்பிள்ளை கொஞ்சம் ஓவராதாம வளர்க்குற. எல்லா பாட்டிமாருக்கும் அப்படித்தானே டி, தான் பிள்ளைங்களை வளர்த்ததை விட தன் பேர குழந்தைங்களை வளர்க்கறதுலதான் சந்தோஷமே இருக்கு. அம்மா சொல்ற செல்லம், அம்மா சொல்லு அம்மா. அம்மாலாம் ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடாது, அத்தை சொல்றா செல்லம், அத்தை சொல்லு அத்தை. அம்மா சொல்லக்கூடாது, அத்தை சொல்லக்கூடாது, பாட்டி தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். சொல்லு பாட்டி. ராணிமா சொல்லு சொல்லு ராணிமா, சொல்லு ராணிமா. ஆத்தேடி ராணிமா நீ எம்பிட்டு அழகா சொல்றேன், சும்மா நடிக்காதம்மா. அவன் குவா குவான்னு தான் கத்துறான். என் பேரப்புல ராணிமா ராணிமான்னு கூப்பிடுறான், உனக்குதான் காது வாங்கி போச்சு போடி. அம்மா இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. நாத்து அத்தை அப்பத்துல இருந்து அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் கூவா கூவான்னு கத்துறது உங்க அம்மாக்கு ராணிமா ராணிமான்னு காதுல கேக்குதான். அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடடா, ஆடும் வரை ஆடி விட்டு அள்ளி விழி மூடடா, அத்தை மடி மெத்தையடி. இத பாத்தீங்களாம்மா, என் மருமகன் என் மடியில தான் இருப்பான். போடா போய் உங்க அத்தை மடியில நல்லா உச்சா கக்கா போயிட்டு வா. அண்ணி இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா எப்படி? பின்ன புள்ள வளர்க்கறதுன்னா என்னடி எல்லாம் இருக்கும். என்னடா மருமவனே என்ன பண்ணிட்டு இருக்க? என்னங்க இது, குழந்தைய கொஞ்சம் மாதிரியா கொஞ்சறீங்க? கல்லாலி பைய, திருட்டுக்கார பைய, படவ ரஸ்கல். ஏங்க நீங்க குழந்தைய கொஞ்ச நேரம் போதும், கொஞ்ச நேரம் வெளியில போய் நின்னுங்க. திருட்டுக்கார ரஸ்கல், களவாணி பைய. கொஞ்ச நேரம் வெளியில போங்க, குழந்தை தான் அழுகுதுல. இப்பதான் அடி குழந்தைய பார்க்க வந்தேன், அதுக்குள்ளட்டி என்ன துரத்திக்கிட்டே இருக்க? குழந்தை அழுதுனா குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும், உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க போங்க வெளியில. என்ன இவ குழந்தைய கொஞ்சவே விட மாட்டேக்கா? ஏண்டி உன் வீட்டுக்காரனுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்காடி? சரியான கூறுகட்ட மனுஷனா இருப்பானாக்கும். என் பேர குழந்தை படிச்சு கலெக்டராவோ டாக்டராவோ ஏன் இன்ஜினியராவோ ஆவான், அப்படி இல்லைன்னா பெரிய போலீஸ்காரன் ஆவான். உன் புருஷன் என்ன சொல்லி கொஞ்சம் பாத்தியாட்டி? அம்மா
என் வீட்டுக்காரனே ஒரு சரியான ஒரு கேடகத்தை கிறுக்கு பையன் உனக்கு தெரியுமில்லம்மா. ஏன்னா இப்ப அதை பெருசுபடுத்த களவாணி பெயர் திருட்டுக்கார பையன்றாண்டி. என் பேரனை பார்த்து திருட்டுக்கார பையன் மாதிரி இருக்கு. அவன் மொழிய பாருடி ராஜ மொழி, அவன் ஆளை பாருடி ராஜா மாதிரி இருக்கான். இவனை பார்த்து களவாணி பேர் திருட்டுக்கார பையன் கொஞ்சிறானே, உன் புருஷனுக்கு என்ன கண்ணு வஞ்சி வச்சாடி? என் அம்மா ஏம்மா அந்த ஆளுக்கு எப்படி குழந்தைய கொஞ்சிறதுன்னு தெரியலம்மா. நீ வேற களவாணி பேலே, திருட்டுக்கார பேலே, கல்லாளி பேலே. இந்தாங்க மாப்பிள்ள, ஒரு குழந்தை எப்படி கொஞ்சிறதுன்னு ஒரு மழை இல்ல. ராஜா ராஜா வீட்டு கண்ணு குட்டி அப்படின்னு கொஞ்சுவாங்க. இது என்ன மாப்பிள்ள களவாணி பேர் திருட்டுக்கார பையனு? என்னடி இது? உங்க அம்மா எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பெசாட்டு நான் வெளியிலே இருக்கேன். உங்க அம்மா கொஞ்சம் கூட அறிவே இல்ல. பாத்தியாமா எப்படி கொஞ்சிறதுன்னு கூட தெரியல. திரும்ப திரும்ப வந்து அப்படியே கொஞ்சிறாரு. இருந்தாலும் உன் புருஷனுக்கு வாய் கொழுப்பு கூடடி. நான் சொன்னேன்ல பதிலுக்கு ஒரு ராஜா ராஜா வீட்டு கண்ணு குட்டின்னு சொல்றாரா பாரு. அந்த ஆளு சொன்னா சொல்றாரு சொல்லட்டா இருக்காரு. நீ ஏமா குறைச்சிக்கிற? எனக்கு என் அண்ணன் பையன் தான் ராஜா, போதுமா? பரவாயில்ல நாத்து, அதுவும் ஒரு பாசமா தானே உன் வீட்டுக்காரர் கொஞ்சிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அண்ணன் வந்து குழந்தை எடுத்து கொடுங்க நாத்து. அண்ணி அவருக்கெல்லாம் குழந்தை எப்படி எடுக்கன்னு தெரியாது. என் பேரப்பிள்ளைய பத்தி திருட்டுக்கார பையன் சொன்னா உன் வீட்டுக்காரரு குழந்தையெல்லாம் கொடுக்க முடியாது பாட்டி. ஆமா ஆமா உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு தான் என் அண்ணன் பிள்ளைய நான் எடுக்கிறேன். நான் தூக்கி கொண்டு போயிருவேன். இருந்தாலும் என் அண்ணி குழந்தைக்கு பசி ஆகத்தனமேனு வச்சிருக்கேன். என் பேரப்பிள்ளைக்கு என்ன பேரடி வைக்கலாம்? அதான் நீ சொன்னல ராஜா வீட்டு கண்ணுக்குட்டின்னு, அந்த பேரைய வச்சிருவோம். என்னது கண்ணுக்குட்டி நாய்க்க போறீங்க? இல்லன்னா சிங்கக்குட்டின்னு வச்சிருவோம். ஐயோ அத்தை, அது நல்லா இல்ல அத்தை. மைனர்னு வச்சிருவோமா? என்ன நாத்து பேர் இது? மைனரு மேஜர்னு என் வீட்டுக்காரர் ஏதாவது யோசிச்சு வச்சிருக்காரான்னு பாப்பமா. உன் வீட்டுக்கார கிடக்க சில்ற பேரு. எங்க மாமனாருக்கு அப்பா பேர் வந்து மாயாண்டி நினைக்க. பேசாம நம்ம குடும்ப பேரு நம்ம மாயாண்டின்னு வச்சிடலாம். அம்மா என்னது இது மாயாண்டி? ஆமாங்க அத்தை, அது ரொம்ப பழைய பேரா இருக்கு. அப்போ ஏன் மாமனார் பேரு முனியாண்டி, அதை வச்சிருவோமா? அத்தை முனியாண்டிலாம் வச்சா உங்க பேரப்புள்ள வளர்ந்ததுக்கு அப்புறமா உங்களை வந்து அடிக்க போறான் பாருங்க. அப்போ என் வீட்டுக்காரு பேரு ராஜவண்டி, பேசாம அதை வச்சிருவோமா? அம்மா அப்பா பேரே வச்சா நீ தம்பி எப்படிமா கூப்பிடுவ? ராஜவண்டி ராஜாண்டின்னு அப்பா சொல்லி கூப்பிடுவியா? பரவாயில்லட்டி, அந்த காலத்து பொம்பளைங்க தான் புருஷனை பேர் சொல்லி கூட மாட்டாளுங்க. இவனை வச்சாச்சு நான் என் புருஷனை பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிறேன். ஐயோ அத்தை, உங்க விளையாட்டுக்கு என் புள்ள தான் கிடைச்சானா? பேசாம பிரகாஷ்னு வச்சிருவோம். பிரியாஷின்னு வச்சிருவோமா? ரமேஷ்னு வச்சிருவோமா? எல்லாமே பழைய பேரா இருக்கு. ஆகாஷ்னு வச்சிருவோமா? என்ன மருமகனே நீங்க திருட்டுக்கார பையன் சொல்லிட்டு இப்ப பேர்லாம் சொல்றீங்க. நீங்க சொல்ற பேர்லாம் வைக்க முடியாது. பரவாயில்ல அண்ணே, நீங்க சொல்லுங்க. அந்த பேரை நம்ம சீட் எழுதி குளிக்க போகலாம். பாட்ஷா, மாணிக் பாட்ஷான்னு வச்சிருவோமா? ஒழுங்கு மரியாதை வெளியில போங்க மாப்பிள, கடுப்பேத்தாம. எம்மா என் வீட்டுக்காரரே கொஞ்சம் ரஜினி பைத்தியம், அதான் அப்படி. அத்தை பெசாட்டு ரஜினி முருகன் வச்சிருங்க அத்தை. கன் கன் ரஜினி முருகன் கன். எனக்கும் ரஜினி பிடிக்கத்தான் செய்யும். திருச்செந்தூர் முருகன் பேரு வரத்தான் செய்யுது. எனக்கும் முருகரையும் பிடிக்கும், ரஜினியும் பிடிக்கும். ஆமா ஆமா சூப்பர் ஸ்டாரை பிடிக்காதவங்க யாருதான் இருக்க முடியும்? அதே மாதிரி நம்ம செந்திலாண்டவரை பிடிக்காதவங்க யாருதான் இருக்க முடியும்? பேசாம நம்ம அண்ணன் சொன்ன பேரையே வச்சிடலாம். ரஜினி முருகன்னா ஓகே. பேர் வைக்கிற விழாவில் இதே பேரை வச்சிருவோம். ஃப்ரெண்ட்ஸ் என் பேர குழந்தைக்கு ரஜினி முருகன் பேர் வைக்க போறோம். இந்த பேர் பிடிச்சிருச்சுன்னா ஓகேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகான் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சிலர் நேமை இப்ப நம்ம பார்க்கலாம். பாக்யலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சோபனா, சேர்மன் ராஜா, அபிதா, காவியா, கனிஷ்கா, செல்வம், தமிழ்ச்செல்வம், கணேஷ், சிவகுமார், தனலட்சுமி, மாரியாயி, தங்கவேல், நந்தினி, பழனிக்குமார், சனா, நந்தினி, இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இந்த லிஸ்ட்ல உங்க நேம் வரலன்னா தொடர்ந்து எல்லா வீடியோ பாருங்க, அந்த லிஸ்ட்ல உங்க நேம் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.